ஒரு நிகழ்வு நடக்கணும், அந்த நிகழ்வுக்கான ஒரு உரிமை கோரலாக நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் எழுகிறது. அது ஒரு பதட்ட நிலையை உருவாக்குகிறது. ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் வைப்பது யாரை நோக்கி, எதற்காக? முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது வளர்ச்சிக்கான பாதையில் போகும்போது வன்முறைக்கான பாதையை சிலர் தூண்டும் வகையில் இருந்தால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை நடக்காது. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வாஸ் வெரி கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அதில் நம்ம மாறுபட்ட விஷயம் எதுவுமே இல்லை. இது வன்முறைக்காரர்கள் யார் என்பதை அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஏன்னா இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அங்கே ப்ரேயர் கேட்டு போனது யார்? அந்த ப்ரேயர் கேட்டு போனது ஒரு வகையை சார்ந்தவர்கள். அவருக்கு ஆதரவாக சென்ற ஆட்கள் எல்லாமே இன்னொரு வகையை சார்ந்தவர்கள் வைங்களேன். அப்போ அதை வன்முறை தூண்டுற அளவு அந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அதை தடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. காரணம் இங்க தடுக்கிறது அப்படிங்கிற முன்முடிவோட தான் அப்ரோச் பண்றோம். அந்த விஷயம் வன்முறையை தடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது அதாவது தமிழ்நாடு நீதிமன்ற உத்தரவு கேட்கிறேன். நீதிமன்ற உத்தரவு ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிகாஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா நீதிமன்ற உத்தரவுகளையும் பாஜக அப்படியே நடைமுறைப்படுத்தி நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? எந்த நீதிமன்ற உத்தரவு அப்படியே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி திமுக எந்த நீதிமன்ற உத்தரவையும் மாறுபட்டு பேசினதாக எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? எது மக்களுக்கு பாதகம் விளைவிக்கிறதோ, எது மக்களுக்கு ஒவ்வாமை போகிறதோ அதை கண்டிப்பா தடுக்க வேண்டிய நிலையில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார். இன்று இல்லை, எப்பவுமே இருப்பார். இப்ப நீங்களும் சொன்னீங்க, ஒரு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு ஒரு பிரேயரோட போறாங்க, அப்ப அது இன்னொரு பிரிவினர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா பிரேயர் ஏற்கக்கூடிய ஒன்றா இருந்தா, இப்ப நான் ஒரு தனிநபர் ஒரு பொது நல மனுவை போடுகிறார் அப்படின்னா அதன் மூலமா ஒரு மாநில மக்களுக்கே அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் ஆதரிக்க தான் செய்வாங்க. அப்படி ஒருத்தர் கொண்டு போற பிரேயர் எல்லாருக்கும் தேவைப்படும், இது எங்களுக்கும் நாங்களும் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அவர்களும் பின்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னு அங்கதான் விஷயம். இப்போ எனக்கு தெரிந்து என்னுடைய 44 வயதுல கார்த்திகை தீபத்தை வருஷம் நானும் பார்க்கிறேன். என் நண்பர்களோடு நானும் சேர்ந்து அதை கொண்டாடி இருக்கேன். எல்லாத்தையும் நமக்கு தெரியும். பட் இந்த விஷயத்தை கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்பதிலையோ தமிழ்நாடு முழுக்க கார்த்திகை தீபம் நடத்தக்கூடாது என்பது யாருமே சொல்லலை இல்லையா? இப்போ ஒரு பிரேயர் புதுசா வருதுன்னா பல பேர் கேட்ட கேள்வி தான், போன வருஷம் என்ன நடந்தது, முந்தின வருஷம் என்ன நடந்தது, அந்த வழக்கத்துக்கு மாறாக இப்போ புதிதாக தேர்தல் வரும்போது இவங்க செய்யக்கூடிய இந்த நாடகம் தான் மேட்டர். இப்போ நீங்க சொன்ன விஷயத்தைக்கு வர்றேன். இது ஒருத்தர் பிரேயர் கொடுக்கிறாரு, அவருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு தரேன்னா அந்த இடத்துல அது எந்த வகையில திசை மாறுதுங்கிறது தானே பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதானே. அந்த இடத்துல வந்து அது திசை மாறி போகும்போது லோக்கல்ல இருக்கிற அங்க யாருமே அதை ஆமோதிக்காத போது, உதாரணமா ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயம் வருது, அதை வந்து அங்க இருக்கிற லோக்கல்ஸே ஆதரிக்காத போது அதை எப்படி வந்து ஒரு அரசு வழிமுறைப்படுத்தும், அதாவது ஒப்புக்கொள்ளும்? எப்படி ஆதரிக்கல, மாறா எதிர்க்கவும் இல்லையா? எப்படி இல்ல அங்க எதிர்ப்பும் இல்லையா? இல்ல, அது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா போகும்போது அங்க உள்ள மக்கள் வந்து அந்த சென்சிட்டிவ் மேட்டர் தான் பார்ப்பாங்க. ஆதரவு ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, நம்ம கண் கூட உங்க சேனல் நான் பார்த்தது யாருமே அங்க வந்து வந்திருந்தவங்களுக்கு ஆதரவாகவும் இல்லை, அடுத்த நாள் அவங்க சொன்ன கடையடைப்புக்கு யாருமே ஆதரவும் கொடுக்கல. அப்போ திருப்பரங்குன்றம் மக்கள் தங்களுடைய மரபை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இதை கொண்டு வராங்க இல்லையா? ஒரு அவசியம் இல்லாத ஒரு பதற்றம் தானே. ஒரு விஷயத்தை கொண்டு வரும்னா there should be some strong perspective with that. ஒரு strong perspective கொண்டு வந்தா ஓகே. இது unnecessary-ஆ ஒரு group of people வந்து ஒரு unnecessary-ஆ ஒரு tension கொண்டு வந்து ஒரு under situation கொண்டு போகும்போது as a ruling party, as a people's government, முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். நீங்க குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அதை காயின் பண்றீங்க, அவங்க இந்துக்களுக்கான உரிமை அப்படிங்கிறாங்க. பெரும்பான்மை இந்துக்களுக்கான உரிமையாக நாங்க அந்த உரிமையை கேட்கிறோம், அதை நீதிமன்றம் கொடுத்திருக்கு, நாங்க போய் கையில் எடுக்கல. நீதிமன்றம் அந்த உரிமையை கொடுக்கும்போது அதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. இல்ல பாலா சார், நான் அதை ஃபர்ஸ்டே சொன்னேன், பெரும்பாலான இந்துக்களுக்கான ஒரு விஷயமா இருந்திருந்தால் அதை வந்து அங்க உள்ள மக்கள் ஆமோதித்திருப்பார்கள். அவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்த
அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்திருப்பாங்க, அது செய்ய சொல்லிருப்பாங்க, செய்யல இல்லையா? என்னுடைய விஷயம் என்னன்னா 33 இயர்ஸ் முன்னாடி மிஸ்டர் கல்யாண் சிங் இந்த முடிவை எடுத்திருந்தாருன்னா, மாண்புமிகு தலைவர் அவர்கள் எடுத்த முடிவு எடுத்திருந்தாருன்னா நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு கலவரமாக பாபரி மஸ்ஜித் பிரச்சனையே வந்திருக்காது என்பதுதான் என்னுடைய விஷயம். காரணம், அதை எப்படி இப்ப மீண்டும் கொண்டு வரலாங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சதுல தமிழ்நாடுடைய வளர்ச்சி மீண்டும் சரியான பாதைக்கு சென்றிருக்கு. ரீசன், மதுரையில் இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் எனக்கு பேசியிருக்காரு, நம்ம கண் கூட பார்த்தோம். he has listed out almost all sort of developments in every sector. ஒவ்வொரு செக்டர்லையும் என்னெல்லாம் நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். உதாரணமா நூலகத்துல இருந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு மேம்பாலங்கள், சாலைகள் இருந்து அங்க இருக்கிற ஸ்கூல்ஸோட டெவலப்மெண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. பட் நீங்க கொண்டு வரேன்னு சொன்ன 11 இயர்ஸ் கொண்டு வரேன்னு சொன்ன எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா இதுவரையும்? ஒரு பேட்சே வெளியே போக போகுது சார். ஆஸ் அ டாக்டர் சொல்றேன், மதுரை எய்ம்ஸ்னு படிச்ச அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்ச் இஸ் கோயிங் டு கோ அவுட் வித்வுட் சீயிங் தி பிரமிசஸ். அந்த மதுரை எய்ம்ஸோட பிரிமிசஸே பார்க்காம ஒரு பேட்ச் எம்பிபிஎஸ் பேட்ச் வெளியே போக போகுது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல டெவலப்மெண்ட் நோக்கி ஒரு கவர்னன்ஸ் மிக தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. அதை எப்படி ஹிண்டர் பண்ணலாம், எப்படி எல்லாம் செய்யலாம் நமக்கு தெரியும். தொடர்ந்து ஆளுநரை வைத்து அவங்களுடைய விஷயங்களை ஒவ்வொன்றா செய்யும் போது அதை எல்லாம் மீறி ஒரு கவர்னன்ஸ் இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி வரும்போது இது போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழாமல் இருக்கிறதை தடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனா எதிர்க்கட்சிகள் அதுல அரசியல் செய்ய வேண்டிய சூழல்ல தான் இருக்காங்க. தேர்தல் நெருங்குது, அவங்க ஆளும் அரசுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. அந்த அரசியலை விமர்சிக்கலாம், மாறாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லாமே கலவரம், அவர்கள் கலவரக்காரர்கள், கலவர சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு மிகையானதா இல்லையான்னு கேட்கிறேன். மிகையானதாகவே இல்லை, அது மிக தெளிவாக. ஏன்னா அன்னைக்கு போலீஸ எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, எத்தனை காவலர்கள் காயப்பட்டார்கள் பார்த்தோம் இல்லையா. இது எப்படி இப்படி தானே துவங்கும், எல்லாமே இப்படி தானே துவங்கும். அப்ப லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ப்ரோவோக் பண்றதுன்னா அந்த ப்ரோவோக்கிங் இஷ்யூ எப்படி வரும்? போலீஸை நீங்க அடிக்கும் போது அதுக்கு கலவரமா மாறாது, வன்முறையா மாறாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த ரூலிங் கவர்மெண்ட் அதோட ஸ்டாண்ட் எடுக்கிறதுல என்ன மாறுபட்ட விஷயம் வந்துட போகுதுன்னு தானே கேட்கிறோம். அப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா was it right? Yes, it was right. அத மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு அதுல எந்த பாதகம் வந்ததா? மக்களுக்கு எந்த பாதகமும் வரல. That's it. அங்கேயே அது முடிஞ்சு போச்சு இல்லையா விஷயம். இதுக்கு மேல அதுல ப்ரொலாங் பண்றதுக்கோ அதை மீண்டும் பேசி நம்ம இது பண்றதுக்கோ எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ஸ்ரீகாந்த். இங்க அரசு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை சரியா நிறைவேற்றி இருக்கிறது. மாறாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு அமைதியான மாநிலத்தில் வேறு அரசியல், இங்க ஒரு வளர்ச்சி அரசியல் அப்படின்னு ஒன்று பேசும்போது ஒரு வேறு அரசியலை பேசக்கூடிய ஒரு சூழலை, ஒரு பதற்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. சில கட்சிகள் எப்போதும் கலவர சிந்தனையோடவே செயல்படுறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுபடாது, அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாங்க முறியடிப்போம் அப்படிங்கிறார் முதலமைச்சர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலவரம்னு நீங்க இந்த சொற்றொடர் தலைப்பில் இதெல்லாம் பேசுறீங்களே, இந்த கலவரம் அப்படிங்கிறது எங்க நடந்தது,